ஹாய் guys. இந்த செஷன்ல வந்து டேட் ஃபங்க்ஷனோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் செஷன்ல ஆட் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் பிட்வீன்ங்கிற ரெண்டு டேட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த செஷன்ல லாஸ்ட் டே அண்ட் நெக்ஸ்ட் டே இதை நம்ம இந்த செஷன்ல கவர் பண்ண போறோம். சரி, ஓகே. லாஸ்ட் டே. ஓகே, லாஸ்ட் டே அப்படிங்கிறதோட தமிழாக்கம் என்ன? லாஸ்ட் டே. லாஸ்ட் டேனா கடைசி நாள் அர்த்தமா? கடைசி நாளுங்கிறத இதோட அர்த்தம். சரி, கடைசி நாளை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். சரி, இதுக்கு வந்து எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்னா இட் அலோஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். இட் அலோஸ்னு சொல்லக்கூடாது, இட் நீட்ஸ். இதுக்கு கம்பல்சரி 2 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? மேக்சிமம் 2 தான். மேக்சிமம் 2 ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கம்பல்சரி 2 ஆர்குமெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம். ஒரு ஆர்குமெண்ட்ல ஒர்க் ஆகாது, 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. சரியா? சரி, இப்ப எதை அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் டேட் அஸ் அவுட்புட். இது வந்து டேட்டை தான் அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். சரி, இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா இட் ஷோஸ் தி டேட் which is next upcoming. ஓகே, இது நீங்க இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சிரமமா இருக்கும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு போயிட்டு வந்துடுவோம். அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். செலக்ட் நெக்ஸ்ட் டேங்கிற சாரி லாஸ்ட் டேங்கிற ஃபங்க்ஷன் நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். லாஸ்ட் டே இல்ல, நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட், 2 ஆர்குமெண்ட் கம்பல்சரி கொடுக்கணும். இது வந்து டேட்டை வந்து அவுட்புட்டா நமக்கு பிரிண்ட் பண்ணும். சரி, நெக்ஸ்ட் டேனா அடுத்த நாள் அர்த்தம். கரெக்டா? ஓகே, அடுத்த நாள். இது ஃபங்க்ஷன் வந்து அடுத்த நாளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டேங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் டே அப்படின்ட்டு அந்த ஃபங்க்ஷன் எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்து டேன்னு எழுதக்கூடாது. எடுத்தா அந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரக்கிள் ரெகக்னைஸ் பண்ணாது. இது ஃபங்க்ஷனை எடுத்துக்காது. அதனால எரர் த்ரோ பண்ணும். சரி, இதுக்கு நம்ம 2 ஆர்குமெண்ட் சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இன்புட்டா பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சிஸ் டேட்டே எடுத்துக்குவோம். சரி, இன்னைக்கு டேட் இதைத்தான் நான் இன்புட்டா பாஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் சிஸ் டேட்னு போட்டாலும் ஒண்ணுதான், 22/5/2024 போட்டாலும் ஒண்ணுதான். கரெக்டா? சரி, இன்னைக்கு சிஸ் டேட். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு டியூஸ்டேங்களா? இன்னைக்கு டியூஸ்டே. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து எனக்கு என்ன டேட்னு தெரியணும். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃப்ரைடே வந்து என்ன தேதின்னு தெரியணும்னு வச்சுக்கோங்க. இதை நான் சிங்கிள் கோட்ல ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு 24ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடேன்னு சொல்லி சொல்லுது. கேலண்டரை பார்ப்போம். ஃப்ரைடே வந்து இன்னைக்கு ஆக்சுவலி வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து கம்மிங் 24. கரெக்டா ரிட்டர்ன் பண்ணிருக்கா? சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனை பத்தி உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. நம்ம கொடுக்கக்கூடிய டேட், இன்புட்டா கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இன்புட்டா கொடுக்கக்கூடிய டேட்ல இருந்து செகண்ட் ஆர்குமெண்ட்ல நம்ம எந்த டேவை மென்ஷன் பண்றோமோ அப்கமிங் டேவை இது பிரிண்ட் பண்ணும். அந்த டே வந்து என்ன டேட்ல வருதுங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணும்.
இப்போ சாட்டர்டே கொடுத்தா சண்டே கொடுக்குறேன். சண்டே சண்டே என்ன இதுல வருது? 26ஆம் தேதி சண்டே. கரெக்டா இருக்கா? கரெக்டா. ஓகே. இது அடுத்த சண்டேக்கு போகாது. அப்கமிங் சண்டே என்ன டேட்ல வருது அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணுது. புரிஞ்சுதா இது? இந்த நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன்ல வந்து நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கொரி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த ஒரே டைப் தான். நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு டேட், அதுக்கப்புறம் ஒரு டேவை சொல்லுவோம். அந்த டே வந்து அப்கமிங்ல எந்த டேட்ல வருதுங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணும். Okay, it returns the date as output. It will print date as per way which we are mentioned in second argument. It will print the upcoming date. சரி, ஓகே. இதைத்தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டேட் பத்தி பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்தோட முதல் நாள் எந்த டேன்னு சொல்லுவோம்? வாரத்தோட முதல் நாள் வந்து சாட்டர்டேவா, சண்டேவா, மண்டேவா, எதை சொல்லுவோம்? சண்டே. சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே. மண்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேரு. அப்படி கிடையாது. சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே. சண்டே வந்து ஃபர்ஸ்ட் டே, மண்டே வந்து செகண்ட் டே, டியூஸ்டே வந்து தேர்டு, வெட்னஸ்டே ஃபோர்த்து, தேர்ஸ்டே ஃபிஃப்த்து, ஃப்ரைடே சிக்ஸ்த்து, அண்ட் தென் சாட்டர்டே 7. சரி, இதுதான் நம்மளோட டேட் ஃபார்மேட். சண்டேல இருந்து ஆரம்பிச்சு சாட்டர்டே வரைக்கும் இருக்க 7 நாளை வந்து டே 1, டே 2ன்னு சொல்லி டே 7 வரைக்கும் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொரி எடுத்துக்கோங்க. இந்த கொரியை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இல்ல நான் சண்டேக்கு பதிலா என்ன பாஸ் பண்றேன் அப்படின்னா, சண்டே எத்தனாவது டே? ஃபர்ஸ்ட் டேவா? சோ ஃபர்ஸ்ட் டே சண்டேக்கு பதிலா நான் இந்த இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்னோட அவுட்புட் என்ன? சேம் அவுட்புட் தான் கிடைக்குதா? சோ இதுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். புரிஞ்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர்ற வெட்னஸ்டே வேணும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல 4ன்னு பாஸ் பண்ணீங்கன்னா அப்கமிங் வெட்னஸ்டே என்ன டேட்ல வருதுன்றது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. இந்த ரெண்டு டைப்பா நீங்க நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணலாம். ஒண்ணு டைரக்டா என்ன டேன்னு பாஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா அது எத்தனாவது டேன்னு பாஸ் பண்றது. நெக்ஸ்ட் டேல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி, டேட்டுக்கும் டேக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். டேட்னா எது? டேட்னா வந்து மந்த், சாரி, டேட், மந்த், இயர், இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம டேட்னு சொல்லுவோம். டேனா என்ன கிழமைங்கிறது, மண்டேவா, டியூஸ்டேவா, வெட்னஸ்டேவா அப்படிங்கிறது. இது ரெண்டுக்கான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே கைஸ், அவ்வளவுதான் நெக்ஸ்ட் டேங்கிற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேங்கிற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் டே. சரி, இப்போ லாஸ்ட் டே அப்படின்னா என்ன? கடைசி நாள்னு அர்த்தம். இப்போ கடைசி நைட். இதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும். It allows only one argument. சரி, இது எதை அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு டேட்டா தான் அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணும். It will return the output as date. சரி,
இப்போ லாஸ்ட் டேங்கிற ஃபங்க்ஷன் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டே லாஸ்ட் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு ஆர்குமெண்ட் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா இன்புட் ஆர்குமெண்ட் டேட்டை தான் இன்புட்டா கொடுக்கும். இப்போ நான் இந்த இடத்துல எந்த டேட் கொடுத்துருக்கேன்? சிஸ் டேட் கொடுத்துருக்கேன். சிஸ் டேட்னா என்ன டேட் இருக்கிறதா அர்த்தம் இப்போதைக்கு? டுடே டேட். டுடேஸ் டேட் 22nd ஆஃப் மே 2024. கரெக்டா? ஆமா சரி, ப்ரோ. ஓகே. இப்போ இதை இன்புட்டா பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாசத்தோட கடைசி நாளை பிரிண்ட் பண்ணுதா? ஆமா ப்ரோ. இந்த மந்தோட கடைசி நாள். சோ நம்ம லாஸ்ட் டேங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்புட் டேட்டா பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்ல இருந்து அந்த மாசத்தோட லாஸ்ட் கடைசி லாஸ்ட். நாள் இது அப்படிங்கறத வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே 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 ப்ரோ. ஓகே, இந்த இடத்துல நான் சிஸ் டேட்டை பாஸ் பண்ணாம ஒரு டிஃபால்ட் டேட்டா வேற ஒரு டேட்டா பாஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 29/9/2024. இப்போ உங்களுக்கு இதுல வந்து ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ என்ன பாஸ் பண்ணிருக்கு? இந்த மாசத்துல மொத்தம் 30 நாள் தான் இருக்கு. 2024 9வது மாசம் 20ஆம் தேதி இன்புட் நான் பாஸ் பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலி எதை செக் பண்ணும்? எந்த வருஷம் எந்த மாசம்னு செக் பண்ணும். இது ரெண்டையும் செக் பண்ணிட்டு உடனே இந்த இந்த மாசத்துல இருக்க கடைசி நாள் இது அப்படிங்கறது நமக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ லாஸ்ட் டே ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. சரி, இதுதான் லாஸ்ட் டே ஃபங்க்ஷன். சிம்பிளா தான் இருக்கு. பட் ஆனா டேட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். நம்ம ரியல் டைம்ல டேட் ஃபங்க்ஷன் நிறைய யூஸ் பண்ணுவோம். டேட் ஃபங்க்ஷனா நம்ம சிம்பிளி இப்படி மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இன்புட்டா கொடுப்போம். அது ஒண்ணு ஃபைன் பண்ணும். அதோட அவுட்புட்டை எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நெஸ்டடா யூஸ் பண்றது. நெஸ்டட்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நெஸ்டடா யூஸ் பண்றது மூலமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு கொடுப்போம். சரி, ஓகே. இது என்ன பண்ணுது? இஃப் யூ கிவ் a date it returns the last date that month. இதுதான் இதோட அவுட்புட். ஒரு டேட் நம்ம கொடுப்போம். அது வந்து அந்த மந்தோட நம்ம கொடுத்த டேட்ல என்ன மந்த் இருக்கோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கறத நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட அவுட்புட் நீங்க அவுட்புட் எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. சரியா? இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்த்து அந்த அவுட்புட்டே சைட்ல நோட் பண்ணி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும். சரி, இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் 4 டேட் ஃபங்க்ஷன் பார்த்திருக்கோம். கரெக்டா? ஆட் மந்த்ஸ் பிட்வீன், லாஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே. இந்த 4 ஃபங்க்ஷன்ல எந்தெந்த ஃபங்க்ஷன் என்னென்னத்தை அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆட் மந்த்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் எதை அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும்? டேட் அவுட்புட்டா வரும். ஒரு டேட்டை வந்து அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். மந்த்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ் அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். லாஸ்ட் டே டேவும் டேட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். டேட். ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் டேவும் டேட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன்ல மந்த்ஸ் பிட்வீன் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்பர் அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். ஆமா ப்ரோ. ஓகேவா? சரி, அதையுமே நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேணா தனி பாயிண்டாவே மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி மந்த் பிட்வீன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் number as output. ஓகே, ரிமைனிங் 3 டேட் ஃபங்க்ஷனும் ஒரு டேட்டை தான் அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். சரியா? சரி, ஓகே கைஸ், நமக்கு டேட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. டேட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ லாஸ்டா எடுத்த 2 ஃபங்க்ஷன்ல இல்ல ப்ரோ. நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஃபங்க்ஷன்.
நம்பர் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். நமக்கு ரவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், ட்ரங்க்னு ஒரு ஃபங்க்ஷன், மாடு, செயல், ஃப்ளோர், ஏபிஎஸ், சைன். சைன் இந்த 7 ஃபங்க்ஷன் வந்து நம்பர் ஃபங்க்ஷன்ல நமக்கு அவைலபிளா இருக்க ஃபங்க்ஷன்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், டேட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னோம், நம்ம டேட்டை வந்து ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் சொன்னோம். நம்பர் ஃபங்க்ஷன் வந்து நம்பர்ஸை ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். These functions are used to handle numbers. சரி, நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ரவுண்ட். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், பில் கொடுக்குறாங்க. அந்த பில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 20 பைசா, 10 rupees 20 பைசே. அந்த பில்லுல பாத்தீங்கன்னா அவங்க ரவுண்ட் ஆஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இதை வந்து ரவுண்டா போட்டிருப்பாங்க. ஒண்ணு 10 ரூபான்னு போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா 11 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்ப 20 பைசா நம்மளால கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாது முடியாது. சோ அந்த பர்பஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க, 10 ரூபான்னு இந்த இது போட்டுருப்பாங்க. ஒரு 50 பைசாவுக்கு மேல 20 பைசானா ஏதோ என்ன கன்சிடர் பண்ணுவாங்க, 10 ரூபான்னு கன்சிடர் 10 ரூபா பண்ணுவாங்க. வச்சிருக்காங்க. 10.5 மேல 20.5 மேல அப்படின்னா இப்போ 5-6ன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணுவாங்க, 11 rupees. 11 ரூபான்னு கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இந்த புள்ளிக்கு டாட்டுக்கு அப்புறம் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் டெசிமல் வேல்யூ இருக்குல்ல, இது வந்து 5 விட சின்னதா இருந்துச்சுன்னா இதை சொல்லுவாங்க 10 ரூபான்னு சொல்லுவாங்க. 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர், அதாவது 10க்கு அடுத்த நம்பர் என்ன 11, இதை பிரிண்ட் பண்ணுவாங்க. சோ இதைத்தான் வந்து நம்ம ரவுண்டுன்னு சொல்றோம். சரியா, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ரவுண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடுவோம். செலக்ட் ரவுண்ட் ஆஃப். நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும், இது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் அலோவ் பண்ணணும். இப்போ 12.45 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை இன்புட்டா கொடுக்குறேன். யூஸ்வல் 2 இப்போ பிரிண்ட் பண்ண போறேன். ஆமா, ரவுண்ட் ஆஃப் 12.65 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ. சரிங்களா, சரி ஓகே. இப்போ இது ரெண்டு எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், இதோட அவுட்புட் என்னவா வரும், இதோட அவுட்புட் என்னவா வரும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். சரி, இதோட அவுட்புட் எனக்கு என்ன வந்திருக்கு, 12 வந்திருக்கு, இதோட 13 வந்திருக்கு. என்ன பேஸ் பண்ணி, இந்த ஃபர்ஸ்ட் டெசிமல் வேல்யூ என்னன்னா 4, இது 5 விட சின்ன வேல்யூ. சோ இதோட இன்டிஜர் வேல்யூ என்ன, இதுதான் இன்டிஜர் வேல்யூன்னு சொல்லுவோம். இன்டிஜர் வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணிருக்கு. ஒருவேளை வந்து இந்த டெசிமல் ஃபர்ஸ்ட் டெசிமல் வேல்யூ வந்து 5 விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், இன்டிஜர் வேல்யூ +1 13. ஓகே, எது டெசிமல் எது இன்டிஜர் தெரிஞ்சுக்கணும். இந்த டாட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது இன்டிஜர் வேல்யூ, டாட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது டெசிமல் வேல்யூ. சரிங்களா, சரி, இதுதான் நம்மளோட அவுட்புட் 12,13 அப்படிங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்புட் என்ன இருக்குங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் 12.13 தான் அவுட்புட். சரி சரி, இப்போ ரவுண்ட் ஃபங்க்ஷனை பத்தி நோட்ஸ் எடுப்போம். இதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும், சிங்கிள். ஓகே, இட் அலோஸ் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் தான் அலோவ் பண்ணும். இது என்ன பண்ணும், இட் வில் செக் decimal value 5 or greater than 5.
5 வரைக்கும் இருக்கா இல்ல 5 விட பெருசா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணும். ஓகே, சரி. அண்ட் தென் இது என்ன பண்ணும்? இட் வில் round off the value and return the whole value. சரி. இது புரிஞ்சுச்சா கைஸ்? ஓகே ப்ரோ. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு மூவ் ஆனாங்களா? இவ்வளவுதான் ரவுண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ட்ரங்க்ங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இப்போ ட்ரங்க்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ரவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த டெசிமல் வேல்யூஸ் செக் பண்ணுச்சு இல்ல, ஆமா. இது வந்து இந்த டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணாது, அப்படியே ரிசல்ட் கொண்டு வந்து அப்படியே ரிசல்ட் இது பண்ணும். இது வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இதுக்கு பாஸ் பண்ணலாம். எத்தனை டெசிமல் வேல்யூஸ் நமக்கு வேணுங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ 12.45 கமா 1 அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லணும்? 12.4 மட்டும் பிரிண்ட் பண்ணணும். எத்தனை டெசிமல் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணுங்கிறத நம்ம இந்த ட்ரங்க் மூலமா சொல்லுவோம். சரி, இப்போ ட்ரங்கை பத்தி நோட்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணும்? இட் ரிமூவ்ஸ் டெசிமல்ஸ். இந்த டெசிமல்ஸ் ரிமூவ் பண்ணும். செகண்ட் ஆர்குமெண்ட் decide how many decimals needs to be displayed. guys, மியூட் பண்ணிக்கங்க, உங்க சைடுல வந்து அதிகமா நாய்ஸ் இருக்கு. சரி, இப்போ செகண்ட் ஆர்குமெண்ட் ஒரு வார்த்தையை இது பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து மினிமம் 1, மேக்ஸிமம் 2 ஆர்குமெண்ட்ஸ். செகண்ட் ஆர்குமெண்ட். சரி, இப்போ ஒரு நம்பர், இப்போ இந்த நம்பர் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே எதை நம்ம இன்புட்டா கொடுப்போம்? ஒரு நம்பரை தான் இன்புட்டா கொடுப்போம். டேட் ஃபங்க்ஷனுக்கு எதை இன்புட்டா கொடுப்போம்? டேட்டை தான் இன்புட்டா கொடுப்போம். அதெல்லாம் நமக்கு தெளிவா இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதே கொரியவே நான் எழுதுறேன். இப்போ ரவுண்டை வந்து ட்ரங்கா மாத்திக்கிறேன். ட்ரங்க். ஓ, செகண்ட் ஆர்குமெண்ட் இந்த இடத்துல எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல நான் பண்றேன். 12.45 இடத்துல நான் 1ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல இங்க வந்து 12.65 கொடுத்துட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டை நான் மென்ஷன் பண்ணல. சரி, ஓகே, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 12.45 கமா 1ன்னு கொடுத்தனால என்ன ஆச்சு? ஒரே ஒரு டெசிமல் வேல்யூ மட்டும் அது வச்சுக்கிச்சு. 4 வேல்யூ மட்டும் வச்சுக்கிச்சு. ரிமைனிங் இந்த 5 ரிமூவ் பண்ணிடுச்சு. எத்தனை டெசிமல் வேல்யூஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட்டை சொல்றோம். அதுவே இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரே ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் ஆர்குமெண்ட்ல எத்தனை டெசிமல் வேல்யூஸ் எனக்கு வேணும்னு நான் சொல்லல. சொல்லாதனால டெசிமல் வேல்யூஸே வேணான்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதுக்கு எனக்கு ஆக்சுவலா இருக்க இன்டிஜர் வேல்யூ வேணும், அதை மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கு. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கா? பண்ணல ப்ரோ, பண்ணல. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணாது. இதுதான் ட்ரங்கோட பிஹேவியர். ட்ரங்க் ஃபங்க்ஷனோட பிஹேவியர் இப்படிதான் இருக்கும். ஓகே, இதை நீங்க நல்லபடியா தெரிஞ்சுக்கணும். இதுதான் அவுட். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம மாட் ஃபங்க்ஷனை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் மாட். சரி, ஓகே. மாடுங்கிற ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம வகுத்தல் படிச்சிருப்போம்ல,
வகுத்தல்ல வந்து ரிமைண்டர்னு சொல்லுவோம். மீதி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதை கால்குலேட் பண்றதுதான் மாடுங்கிற ஃபங்க்ஷன். மாட். சரி. மாடுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொரி எழுதுறேன். செலக்ட் மாட் ஆஃப். இதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நான் 10 கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன். 10, 3 ஃப்ரம் டூயல். சரி. இப்போ 10 வந்து 3ஆல வகுக்க முடியுமா? முடியாது ப்ரோ. 3 தடவை வகுக்கலாமே. முடியும் 10ல மொத்தம் 3. 10 10 நம்ம 3ஆல வகுக்கணும். சோ 3 டைம்ஸ் வகுக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? 1 இருக்கு ப்ரோ. 1 இருக்கு ப்ரோ. ரிமைனிங் 1. அதைத்தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுவே இப்போ இதோட அவுட்புட் வந்து 1. சேம் இதே குறி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 14 இருக்கு. செகண்ட் ஆர்குமெண்ட் 5. 14 5ஆல வகுக்க முடியுமா? எத்தனை டைம் வகுக்க முடியும்? 2 டைம் வகுக்கலாம். 2 டைம் வகுத்தப்போ மீதி என்ன இருக்கும்? 4 இருக்கும். 4. சரி. சரி. இப்போ நம்ம வந்து ஒரு நம்பரை பாஸ் பண்ணணும்ப்பா. நம்ம இன்புட் நம்பரை நான் பாஸ் பண்ணுவேன் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல. சரியா? எந்த நம்பரை கொடுத்தாலும் எனக்கு இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். சரி, இப்ப நம்ம மாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இது ஆட் நம்பரா, இப்ப நம்ம பாஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கணும். ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன? 2ஆல வகுப்படக்கூடிய எல்லா நம்பரும் என்ன நம்பர்? ஈவன் நம்பர். 1ஆல வகுப்படக்கூடியது ஆட் நம்பர். சரி. இப்போ இது 14 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். ஓகே. சோ இந்த இடத்துல நான் 2ன்னு கொடுக்குறேன். இதோட மீதி என்னவா இருக்கும்? இதோட மீதி என்னன்னு கேட்டேன். ரிமைண்டர். இதோட ரிமைண்டர் என்ன? 7 டைம்ஸ் வகுத்தரலாம். மீதி என்ன இருக்கும்? 7 2 14. டேலி ஆயிடுச்சு. மீதி 0 தானே? 0 தான் இருக்கும். ரிமைண்டர் வந்து 0 தானே? ஆமா ப்ரோ. 7 இருந்தா 14. 14மே முடிஞ்சிருச்சு. சோ நம்மள்ட்ட மீதி எத்தனை இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல. சோ 0. ஓகே. இதுவே இந்த இடத்துல 13 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ரிமைண்டர் என்ன? 1 இதோட ரிமைண்டர் 1. சரி. இப்போ 0னா ஈவன் நம்பரு, 1னா ஆட் நம்பர். இது 2 மட்டும் தான் நம்ம பேசிக்கா வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த 2ங்கிற வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. எதால வகுக்கிறோம்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த 2ங்கிறத சேஞ்ச் பண்ணாம ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நம்பரை வேணாலும் நீங்க சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு ஒற்றைப்படை நம்பர் இல்ல இரட்டைப்படை நம்பர், ஆட் நம்பர் அல்லது ஈவன் நம்பர் சொல்லுங்க. பெரிய நம்பரா கூட சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 56,734 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர். இதை எக்ஸிக்யூட் பண்ணி 0ன்னு வந்துச்சுன்னா நமக்கு ஈவன் நம்பர். 0 தவிர வேற 1ன்னு வந்துச்சுன்னா ஆட் நம்பர். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்ல நம்ம 2ங்கிற ஒரு வேல்யூ பாஸ் பண்ற வரைக்கும் நமக்கு இந்த 1 அல்லது 0 இது 2 தான் அவுட்புட்டா வரும். இதை தவிர்த்து வேற அவுட்புட் வருமா? வராது. எதனால வராது? எப்படி டேலி ஆயிரும் ப்ரோ? டேலி ஆயிரும். கம்பல்சரி டேலி ஆயிரும். 1 மீதி 1 இருக்கும். அப்படி இல்லைன்னா 0 இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும் நமக்கு. சோ இத பேஸ் பண்ணி 1 வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர்னும், 0 வந்து அவுட்புட்டா வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பரும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட முடியுமா? ஆமா ப்ரோ. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு கொரி எழுதுறேன். இப்ப என்னன்னா எனக்கு இது எம்ப்ளாயி ஐடி இருக்குல்ல, எம்ப்ளாயி ஐடி காலம் இருக்குல்ல, இதுல பாருங்க 100, 101, 102 ஆரம்பிச்சு எனக்கு 206 வரைக்கும் இருக்கு எம்ப்ளாயி ஐடிஸ். கரெக்டா? இப்ப
இப்ப என்னோட நீட் என்னன்னா இதுல இருக்க தேர்ட் எம்ப்ளாயி ஐடியை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 101ங்கிற ரோவை டிஸ்ப்ளே பண்ணணும், 103 வரணும், 105 வரணும். இந்த இடத்துல ஈவன் நம்பர் வரக்கூடாது எனக்கு அவுட்புட்டா. ஓகே, இப்போ இதை நம்ம எதை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாட் ஃபங்க்ஷன் வச்சு அச்சீவ் பண்ணலாம். அது எப்படி மாட் ஃபங்க்ஷன் வச்சு அச்சீவ் பண்றது அப்படின்னா இந்த கண்டிஷனை நம்ம வேர் கிளாஸ் கொடுக்கணும். வேர் மாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன நம்மளோட எதை நம்ம பாஸ் பண்ண போறோம்? எம்ப்ளாயி ஐடி. கரெக்டா? ஆமா எம்ப்ளாயி ஐடி தானே செக் பண்றோம். சோ எம்ப்ளாயி ஐடி கமா 2 ஈக்குவல் டு இது எதுவா இருந்தா ஆட் நம்பர், 0 இருந்தா 0 இருந்தா ஈவன் நம்பர். 1 ஓகே, சோ 1 நான் கொடுத்துறேன். சோ இது என்ன பண்ணுது, ஒரு எம்ப்ளாயி ஐடியையுமே 2ஆல வகுத்து பார்க்குது. வகுத்து பார்த்து ரிமைண்டர் 1ன்னு எதுக்கெல்லாம் வருதோ அதை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. எக்ஸிக்யூட் பண்றேன், நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சா? இப்போ இந்த மாட் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி சினாரியோல நமக்கு தேவைப்படும் தெரிஞ்சுதா? இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பாக்குறது. இந்த இடத்துல 1க்கு பதிலா 0ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஈவன் நம்பர் ஃபுல்லா வரும். கரெக்டா? இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்காக இந்த மாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்? இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி ரிமைண்டர் வேல்யூ. ரிமைண்டர் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். யூஸ்ஃபுல்லா இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைண்டர் வேல்யூ நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம்? 2 பாஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் மினிமம் ஈக்குவலன்ட். எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்? 2 ஆர்குமெண்ட்ஸ் மேண்டேட்டரி. இதுல நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா அதோட அர்த்தமே இல்லைல்ல. நம்ம ஒரு நம்பரை வகுக்கணும்னு சொல்றோம், அடுத்து எந்த நம்பரால வகுக்கணும்னு சொல்லலைன்னா இது மீனிங்லெஸ்ஸா இருக்குல்ல. சோ இதனால இது கம்பல்சரி 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஆகணும். சரி, ஓகே. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? நெக்ஸ்ட் செஷன் போலாம். நெக்ஸ்ட் செஷன் போலாமா? போலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? மாடுக்கு அடுத்து செயில் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ். CEIL. சரி, இப்போ செயிலுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். செயில் ஃபங்க்ஷன்ல வந்து எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம்னா ஒன்லி 1 ஆர்குமெண்ட். ஒன்லி 1 ஆர்குமெண்ட் அலோட். சரி, ஒரு நம்பர் நம்ம இன்புட்டா கொடுப்போம், அது என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பாத்துருவோம். .345 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ, .745 ஒரு வேல்யூ. இந்த 2 வேல்யூஸ் நான் இப்ப பாஸ் பண்ணுறேன். இதோட அவுட்புட் பாருங்க, இன்வாலிட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அம்மா இங்கே கொடுத்துருக்கேன்னா சாரி, நம்ம செயில் தான் பாக்குறோம். சேல் பார்க்கணும். இது என்ன பண்ணிருக்கு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. பாக்குது போல ப்ரோ. எப்படி புரியல? அந்த 5 கணக்கு எடுத்துக்கிறதோ கடைசியில் உள்ள 5. கடைசியில் உள்ள 5 இல்லையே. 5 அபோவ் வந்தாதான். ஓ, இது வந்து 3ல ஆரம்பிக்குது. டெசிமல் வேல்யூ 3, இதோட டெசிமல் வேல்யூ 7. இது வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 5, இது லெஸ் தென் 5.
இப்போ ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கோம்? சரி, ரவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கோம்? இதுக்கு 10 அதுக்கு 11 கொடுத்துருக்கோம். இதுக்கு 10 இதுக்கு 11 பிரிண்ட் பண்ணிருக்கோம். இது என்ன பண்ணிருக்கு? ரெண்டுக்குமே 11 பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டெசிமல் வேல்யூஸை செக்கே பண்ணாது. அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த டெசிமலை செக் பண்ணவே பண்ணாது. டெசிமல்னு வந்தாலே Instead, அடுத்த வேல்யூவா எடுத்து கொடுக்கும். கரெக்ட், அடுத்த இன்டிஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். 10னா 11 பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். இது இந்த வேல்யூன்னு கிடையாது. இப்ப ஈவன் 0001 அப்படின்னு ஒரு டெசிமல் வேல்யூ கொடுக்குறது ரொம்ப சின்ன வேல்யூ தானே. ஆமா ப்ரோ. டெசிமல் வேல்யூ இப்போ இது பெரிய வேல்யூவா இல்ல இது பெரிய வேல்யூவா? 745 தான். 0.0001 பெரிய வேல்யூவா இல்ல 0.745 பெரிய வேல்யூவானா 745 தான் பெரிய வேல்யூ. இப்ப ஈவன் இதை எக்ஸிக்யூட் பண்ணா கூட நமக்கு என்ன ரிசல்ட் வருது? 11 தான் வருது. சோ டெசிமல் வேல்யூன்னு ஒண்ணு இருந்தாலே என்ன பண்ணிடுது, இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுக்காம இண்டிஜுவல் வேல்யூவோட +1 கொடுத்துரும். டெசிமல் வேல்யூ இல்லாம இருந்துச்சுன்னா 10 தான் வரும். இப்போ டெசிமல் வேல்யூ இல்லாம நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெசிமல் வேல்யூ கொடுக்கலன்னா 10 ரிட்டர்ன். டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இன்டிஜர் வேல்யூ. ரெண்டையுமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல டெசிமல் வேல்யூஸ் இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்ட்டு, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ரெண்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இத பத்தினா இன்னும் ஒரு சில இது எடுப்போம். இது என்ன பண்ணுது? It won't consider values. Instead, இது வந்து டெசிமல் வேல்யூஸ்ல கன்சிடர் பண்ணாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும்? Instead, it will add move to பேசிட்டு இருக்காங்க. next integer value. next integer value என்ன தெரியுதா? தெரியுது ப்ரோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, ஓகே. இது என்ன பண்ணும்? It will round up all the values. Even decimal value is less than 0.5. இது ட்ரூ தானே? It will round up all the values even decimal value is less than 0.5. ஆமா ப்ரோ. The decimal value 0.5 விட அது கம்மியா இருந்தாலும் இது 0.3 தான். அப்படி இருந்தாலுமே இது என்ன பண்ணிடுது? ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஃபங்க்ஷனுக்கும் இந்த செயலுக்கு இருக்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கு இருக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது ப்ரோ. ரவுண்ட் வந்து டெசிமல் வேல்யூ செக் பண்ணும், செயல் வந்து செக் பண்ணவே பண்ணாது. அவ்வளவுதான் செயல் ஃபங்க்ஷன். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சரி நெக்ஸ்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா இதுவும் டெசிமல்ஸ் ரிமூவ் பண்ணும். removes decimals இது வந்து ரெண்டாவது கண்டிஷன் அதுக்கு ஒண்ணு கிடையாது. ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட்.
இந்த இடத்துல செயல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சாரி ஃப்ளோர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இதை வந்து சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல 3 ஃபங்க்ஷனையுமே நான் இது பண்றேன். அது மூலமா உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரியும். ஒன்னொன்னு ஒரு டிஃபரன்சியேஷன் தெரியும். நான் ஃப்ளோரை வச்சு எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ ரவுண்ட் ஆஃப் 10.345 கைஸ் நீங்க மியூட் பண்ணிக்கங்க யாரை. ஓகே, ரவுண்ட் ஆஃப் 10.345 அப்படின்னா ரவுண்ட் என்ன பண்ணும், இந்த டெசிமல் வேல்யூ செக் பண்ணும். இது 5 விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா 11 நெக்ஸ்ட் இன்டிஜர் வேல்யூக்கு மூவ் பண்ணிடும். ஸோ இது 5 விட சின்னதா இருக்கு. ஸோ அதனால இன்டிஜர் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிச்சு. இட் மீன்ஸ் 10 அப்படியே எடுத்துக்கிச்சு. செயல் என்ன பண்ணும், இன்டிஜர் வேல்யூஸ் எல்லாம் சாரி டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் கன்சிடரே பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், இன்டிஜர் வேல்யூவோட நெக்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஸோ 10க்கு பதிலாக நெக்ஸ்ட் வேல்யூவான 11 பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ ஃப்ளோர் பாருங்க 10.999 இப்போ வந்து இது 5 விட பெருசுதான், 0.5 விட பெருசுதான். இதே இடத்துல ரவுண்ட் இருந்து என்ன பண்ணிருக்கோம், 11 பிரிண்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஃப்ளோருக்கு பதிலாக ரவுண்ட் இருந்துச்சுன்னா இதை 11 பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஃப்ளோருக்கு பக்கத்துல சீல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கோம், அதுவும் 11 பிரிண்ட் பண்ணிருக்கோம். பட் ஃப்ளோர் என்ன பண்ணிருக்கு, 10லே இருக்குது. 10லே இருக்கு. அப்படின்னா இது என்ன பண்ணும்னா இதுவும் டெசிமல் வேல்யூஸை கன்சிடர் பண்ணாது. அதுக்கு பதிலா முன்னாடி இருக்க இன்டீஜர் வேல்யூ என்னவோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். இது சிம்பிளி என்ன பண்ணிரும்னா இந்த டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இந்த டெசிமல் வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். அவ்வளவுதான் பண்ணுது. இதுல ஒன்ன கூட்டுறது, ஒன்ன கழிக்கிறது, இதுல டெசிமல் வேல்யூ என்ன இருக்குன்னு செக் பண்றது எதையுமே பண்ணாது ஃப்ளோ. இந்த 3க்கான வித்தியாசம் புரியுதா? புரியுது ப்ரோ. கைஸ் உங்களுக்கு புரிஞ்சது. சரி, இதுதான் வந்து ரவுண்டு சைடு ஃப்ளோருக்கான வித்தியாசம். ஒரு அவுட்புட் it removes decimals and print the integer value as it is. அது எப்படி இருக்கோ அதையே பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட் அலோவ் பண்ணும். சரி, இப்போ எதனால இந்த 3 ஃபங்க்ஷனை பக்கத்துல கமா போட்டு நான் எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, இந்த டிஃபரன்சியேஷன் காட்டுறதுக்காக தான் எழுதியிருக்கேன். சரியா? சரி ஓகே, இவ்வளவுதான் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். சரி, we can give extra arguments in trunk but we cannot use extra arguments in floor. இப்போ trunk ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, இப்போ trunk ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம அந்த செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இல்ல. கரெக்டா? செகண்ட் ஆர்குமெண்ட் 1 நான் இந்த இடத்துல கொடுத்தா என்ன ஆகும், 1 கொடுக்கலன்னா என்ன ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். ட்ரங்க் என்ன பண்ணும், எத்தனை டெசிமல் வேல்யூஸை மெயின்டைன் பண்ணணும்னு முடிவு பண்ணும். இப்போ 12.45 காமா 1 கொடுத்தோம்னா அந்த டெசிமல் வேல்யூ இருக்க 4 மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் ரிமூவ் பண்ணிடும். கரெக்டா? எதுவுமே கொடுக்கலன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுல மினிமம் 1 ஆர்குமெண்ட், மேக்ஸிமம் 2 ஆர்குமெண்ட் வரைக்கும் பாஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? இப்போ ஃப்ளோர்ல எப்படி இதை சொல்லலாம், ஃப்ளோர்ல வந்து கம்பல்சரி ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்கணும், 2 ஆர்குமெண்ட்லாம் கொடுக்க கூடாது ஃப்ளோர்ல. புரியுதா? புரியுது. சரி, ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட் இஸ் எனஃப் ஃபார் ஃப்ளோர். சரி, ஃப்ளோர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போகும். நெக்ஸ்ட் வந்து ஏபிஎஸ். ஏபிஎஸ் ஓகே. சரி, இப்போ ஏபிஎஸ்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து சைனை ரிமூவ் பண்ணிடும்.
பாசிட்டிவ் வேல்யூவோ நெகட்டிவ் வேல்யூவோ ரெண்டுத்தோட சைனையும் ரிமூவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஎஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஏபிஎஸ் தான் ஃபங்க்ஷனோட நேம். ஏபிஎஸ் ஆஃப் +10 ஏபிஎஸ் ஆஃப் -10. சரி, +10ங்கிறது ஒரு வேல்யூ, -10ங்கிறது ஒரு வேல்யூ. -10ங்கிறது நெகட்டிவ் வேல்யூ, +10ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இது நார்மலா நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம்னா எப்படி பிரிண்ட் ஆகும்? செலக்ட் +10, -10 from dual. நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? +10னா சிம்பிள் இது தேவையில்லை, எதுவுமே இல்லாலுமே நம்ம அதை பிளஸ் தானே எடுத்துப்போம். பட் மைனஸ்னா நமக்கு இந்த மைனஸ் சிம்பிள் வந்து முன்னாடி இருக்கணும். கரெக்டா? கரெக்ட். இந்த சைன், இதை வந்து சைன் சொல்லுவோம், சிம்பிள் இல்ல சைன். பிளஸ்க்கு வந்து பிளஸ் சைன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு. பட் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு மைனஸ் சைன் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம நார்மலா பிரிண்ட் பண்ணும்போது இது எப்படி பிரிண்ட் ஆகுது? எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் ஆகுதா? ஸோ இந்த ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல இருக்க பாசிட்டிவ் சைனா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சைனா இருந்தாலும் சரி, சைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். எக்ஸிக்யூட் பண்ற பாருங்க, ரெண்டுமே 10 பிரிண்ட் பண்ணிருக்கா. இதுல இருக்க சைனை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கு. இது பிளஸ்ங்கிறத ஆல்வேஸ் அதை ரிமூவ் பண்ணதான் டிஸ்பிளே பண்ணும். இது இருக்க மைனஸே ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த சைன் ஃப்ரம் த இன்புட் நம்பர்ஸ். அவ்வளவுதான் சிம்பிள். இதோட இது பர்பஸ் வந்து ஒன்னே ஒண்ணுதான். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் சொல்லுவாங்க. ஏபிஎஸ் ஓட அப்ரிவேஷன் என்னன்னா அப்சல்யூட். ஏபிஎஸ் அதோட மீனிங் வந்து ஏபிங்கிறது இந்த ஏபி எஸ், இந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் தான் வந்து ஏபிஎஸ் சொல்றோம். இதோட ஃபுல் அப்ரிவேஷன் என்னன்னா அப்சல்யூட். அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா இதுல இருக்க சைன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்குங்கிறத வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு தான் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்றோம். சரி, இதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்? ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். சரி, அண்ட் தென் இதோட பர்பஸ் என்ன? இட் வில் ரிமூவ் த சைன் ஃப்ரம் a number. Will remove the sign from the number. சரி, it will not display signs. It omits plus and minus. It will not display signs. It omits minus plus plus. சரி, இதுதான் கைஸ் ஏபிஎஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. We have last one called as sine. Sine function பத்தி இப்ப பார்க்கலாம். சைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம இன்புட்டா கொடுக்கக்கூடிய டேட் ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும். இது ஆல்வேஸ் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா ஒன்னுன்னு ஒரு வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். -5000 ஒரு வேல்யூ இன்புட் கொடுத்தீங்கன்னா அது -1 ரிட்டர்ன் பண்ணும். +5000 அப்படின்னு ஒரு வேல்யூ இன்புட்டா கொடுத்தீங்கன்னா +1 ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான். இதுதான் சைன் ஃபங்க்ஷனோட பர்பஸ். க்ளோஸ் ஒன்லி
only one argument, and it removes sign. சரி. ஓகே, இது சைனை ரிமூவ் பண்ணாது. Instead, it will display the side of an input number -1 or +1. இது ரெண்டுல இது அவுட்புட்டா கொடுக்கும். -1ன்னு ஒரு அவுட்புட் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா +1ன்னு அவுட்புட்டா கிடைக்கும். இது நம்ம இன்னும் பாஸ் பண்ணக்கூடிய இன்புட்டை பொறுத்து மாறிக்கும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஏபிஎஸ்க்கு பதிலா சைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். +10 அப்படிங்கிற வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கு, +1ன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. -10 அப்படிங்கிற வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கு, -1ன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இது ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஒன்னு +1 இல்லைன்னா -1. -1னா நம்ம இன்புட்டா கொடுத்தது மைனஸ் வேல்யூ நமக்கு ஃபைன் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிருக்கிறது பிளஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா நமக்கு +1ன்னு வரும். ஸோ இது பாசிட்டிவ் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். சைனுக்கு பக்கத்துல உள்ள வேல்யூ மட்டும் வரும், அவ்வளவுதான். ஆமா, இது ஆக்சுவலி இது என்ன சைன்ல இருக்குன்னு பார்க்கும். இது பாசிட்டிவ் சைன்ல இருக்கு, பிளஸ் சைன்ல இருக்கு, இது மைனஸ் சைன்ல இருக்கு. பிளஸ் சைன்ல இருந்துச்சுன்னா +1ன்னு பிரிண்ட் ஆகும், மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா -1ன்னு பிரிண்ட் ஆகும். இது நீங்க இப்படி எடுத்துக்க கூடாது. இந்த பிளஸ்க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க கூடாது. அப்ப +1 -0 அப்படின்னு இருந்துச்சுன்னா -0 5000 +5000 ஒரு வேல்யூ, -2000 ஒரு வேல்யூ, 20,000 இது ஏதோ ஒரு வேல்யூ. இது என்ன வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூனாவே 1ன்னு பிரிண்ட் பண்ணும், +1ன்னு. நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா -1ன்னு பிரிண்ட் பண்ணும், அவ்வளவுதான். எக்ஸிக்யூட் பண்றேன், பிரிண்ட் பண்ணிருக்கு, அப்படியே தானே பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, இது வந்து சைனை மட்டும் தான் செக் பண்ணும், இது என்ன வேல்யூங்கிறதுலாம் செக் பண்ணவே பண்ணாது. இதோட சைன் என்ன. இப்ப ஈவன் நீங்க பிளஸ் கொடுக்காட்டியுமே என்னன்னு எடுத்துக்கும், 5000 தான் எடுத்துரும். பிளஸ் தான் இருக்குன்னு அர்த்தம், பாசிட்டிவ் வேல்யூ தான் அர்த்தம். ஸோ இது 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். இது ஆல்வேஸ் ரிட்டர்ன் 1 ஆர் -1, அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, இட் வில் டிஸ்பிளே தி சைன் ஆஃப் an இன்புட் நம்பர் மைனஸா பிளஸ்ஸா அப்படிங்கிறது. ஓகே, இது -2 ரிட்டர்ன் பண்ணுமா, -4 ரிட்டர்ன் பண்ணுமானா அதெல்லாம் பண்ணாது, வெறும் 1 மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும், வெதர் இட் இஸ் +1 ஆர் -1 பேஸ்ட் ஆன் அவர் இன்புட். ஓகே ஓகே ப்ரோ, சரி கைஸ், அவ்வளவுதான் கைஸ், நம்பர் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் வரும்போது இதை வேற கிளாஸ்ல எப்படி அப்ளை பண்ணி நம்ம டேட்டாவை ஃபில்டர் பண்றது அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு வரணும். ஓகே 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 ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் படிக்கிறோம். இதை வச்சு நம்ம டேட்டா ஃபில்ட்ரேஷன் நிறைய பண்ணலாம். ஒய் நாட், நம்ம செலக்ட்லயே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம செலக்ட்ல தான் எழுதி பார்த்துட்டு இருக்கோம். ஆமா ப்ரோ, செலக்ட்ல தான் எழுதி பார்த்துட்டு இருக்கோம். பட் என்னைக்கும் நமக்கு இது வேணும்னாலும் இதுலயும் எழுதிக்கலாம். வேற கிளாஸ்ல கண்டிஷனா கொடுக்குற சினாரியோ இருந்துச்சுன்னா நம்ம கண்டிஷனாவும் கொடுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு கொடுத்தோம் பாத்தீங்களா, ஆட் எம்ப்ளாயி ஐடி மட்டும் கண்டுபிடிக்கணும், ஈவன் எம்ப்ளாயி ஐடி மட்டும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா ப்ரோ, இந்த மாதிரி இது வந்து நம்மளோட நீடை பொறுத்து. இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு நீடு, அதனால இதை வேற கிளாஸ்ல எழுதிருக்கேன் மாட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒருவேளை டிஸ்பிளேலயே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிஸ்பிளே தான் எழுதிட்டு போயிடும். ஓகே 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 ஓகே, சரி. ஓகே கைஸ், இன்னைக்கு செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வில் மீட் இன் தி AOD call. Thank you guys. தேங்க்யூ.